பிரைஸ் த லார்ட். நிறைய பேரை பார்த்திங்கன்னா என்ன காரணம்னே தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. செய்கிற தொழிலில் ஒரு முன்னேற்றம் இருக்காது, பிஸ்னஸில் ரொம்ப லாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும், ப்ராஃபிட்டே இருக்காது, சரீரத்தில் ஒரு முன்னேற்றம் இருக்காது, ஏதேனும் ஒரு பலகீனங்களால் பாதிக்கப்பட்டு கொண்டே இருப்பாங்க. குடும்பத்திற்குள்ளும் ஒரு சமாதானம், சந்தோஷம் இருக்காது. ஆனால் ஜெபிக்கிற, வேதம் வாசிக்கிற, ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளாகத்தான் இருப்பார்கள். ஆனாலும் இந்த கஷ்டங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இதற்கு காரணம் என்னன்னு தெரியுமா? நீங்கள் மறந்து போன ஒரு காரியம். இன்றைக்கு அந்த காரணத்தை குறித்து கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். உபாகமம் 23:21, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி இருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார், அது உனக்கு பாவமாகும். காரணமே இல்லாமல் ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் போராட்டங்களும் பாடுகளும் கஷ்டங்களும் வரவே வராது. ஒருத்தங்களுக்கு நீங்கள் வாக்கு கொடுத்தீங்கன்னா அந்த வாக்கில் நீங்கள் கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. உலக மக்களிடமே அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நீங்கள் பொருத்தனை பண்ணி இருந்தால் அதை செலுத்த எந்த காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையிலும் தாமதம் செய்யவும் கூடாது, மறந்து போகவும் கூடாது. அது உங்களுக்கு பாவமாக இருக்கும். ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் உங்கள் கையில் கேட்பார் என்று சொல்கிறார். அதை நீங்கள் உணர்வடைவதற்காகவே இந்த போராட்டங்கள். நீங்கள் ஒரு பொருத்தனை பண்ணும் பொழுது எவ்வளவு வாஞ்சையோடு ஆவலோடு பொருத்தனை பண்ணி அந்த காரியத்தை நீங்கள் சுதந்திரித்து கொள்கிறீர்களோ அதே ஆவலோடு, அதே வாஞ்சையோடு, அதே தீவிரத்தோடு அந்த பொருத்தனையை நிறைவேற்றுவதிலும் காட்ட வேண்டும். இன்றைக்கு புரிந்துக்கிட்டீங்களா? உங்கள் ஆசீர்வாதத்திற்கான தடை என்னங்கிறத? மறந்து போன, தாமதித்திருந்த பொருத்தனைகளை உடனே நிறைவேற்ற ஆண்டவரிடம் உங்களை ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Have a blessed day. Jesus bless you.